வணக்கம் மக்களே, டூயினோ சீரீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் ஜோகோசியாரமில் உள்ள ரோலப் சம்மரி ஃபீல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோலப் சம்மரி ஃபீல்டு மூலம் பேரண்ட் மாடியூலில் உள்ள சைல்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸோட டேட்டாவை சுருக்கமாக கேல்குலேட் பண்ணி நம்ம பேரண்ட் மாடியூல்லையே பார்த்துக்க முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக மல்டிபிள் டீல்ஸ் இருக்கும் பொழுது எத்தனை டீல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீல்ஸ் மாடியூலில் போயிட்டு கம்பெனி நேம் ஃபில்டர் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் மல்டிபிள் டீல்ஸ் இருக்கும் பொழுது முதல்ல எந்த டேட்டில் ஒரு டீலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, ரீசெண்டாக எந்த டேட்டில் ஒரு டீலை க்ளோஸ் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அப்கமிங்காக எந்த க்ளோசிங் டேட்டில் ஒரு டீல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, நம்ம மேனுவலாக தான் போயிட்டு செக் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரோலப் சம்மரி ஃபீல்டு மூலம் எளிதாக இதை வந்து நம்ம பேரண்ட் மாடியூல்லையே தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ரோலப் சம்மரி ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம செட்டிங் போய்க்கணும். அதில் மாடியூல்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் போய்க்கணும். மாடியூல்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் வந்துட்டு எந்த மாடியூலில் நம்ம வந்து இந்த ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த மாடியூலுக்கு போய்க்கணும். அதில் எந்த லேஅவுட்டில் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த லேஅவுட்குள்ளே போய்க்கணும். நியூ ஃபீல்ட்ஸில் நமக்கு ரோலப் சம்மரி ஃபீல்டு வந்து காமிக்கும். அதை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஃபீல்டு லேபிள் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ரோலப் ரிலேட்டட் மாடியூல், அதாவது எந்த ரிலேட்டட் மாடியூல்லேருந்து நம்ம வந்து டேட்டா வந்துட்டு பார்க்க போகிறோமோ அந்த ரிலேட்டட் மாடியூலை வந்து நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டீலில் இருந்தால் பார்க்க போகிறோம், அதனால டீல் செலக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் கஸ்டமர் ரோலப்பும் இருக்கும், செலக்ட் ப்ரீ டிஃபைன்ட் ரோலப்பும் இருக்கும். கஸ்டம் ரோலப்பில் வந்து நமக்கு ஏற்றபடி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். செலக்ட் ப்ரீ டிஃபைன்ட் ரோலப்பில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ டிஃபைண்டாக ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நமக்கு தேவைன்னா நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டீல்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம்னா டோட்டல் டீல்ஸ் கவுண்ட் வந்து நமக்கு காமிக்கும். டோட்டல் டீல்ஸ் ஓன், எத்தனை டீல்ஸ் ஓன் ஆயிருக்கோ அந்த டீல்ஸோட கவுண்ட் வந்து நமக்கு காமிக்கும். எந்தெந்த ஆப்ஷன் எது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் உள்ள ஐஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ டோட்டல் டீல்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி ஒரு ரோலப் சம்மரி ஃபீல்டை வந்து பார்க்கலாம். கஸ்டம் ரோலை பயன்படுத்தி ஒரு சில ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நேம் வந்துட்டு டோட்டல் டீல்ஸ் கவுண்ட்னு கொடுக்குறேன். மார்க்கஸ் பப்ளிக் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா யூசர்ஸாலையும் இந்த ஃபீல்டை வந்து பார்க்க முடியும். சோல் டூல் டிப் கொடுத்து டூல் டிப் மெசேஜ் ஏதாவது ஷோ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை கொடுத்துக்கலாம். டன் கொடுக்குறேன். அடுத்ததாக ஒரு ரோலப் சம்மரி ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா முதல்ல ஒரு டீலை வந்து எந்த டேட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஃபீல்டு லேபிள் நேம் வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு க்ளோசிங் டேட்னு கொடுக்குறேன். ரோலப் ரிலேட்டட் மாடல் டீல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்காது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம். ஸோ அதனால் கஸ்டம் ரோலப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். கவுண்ட், சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் இதெல்லாம் வந்துட்டு அமௌண்ட் ஃபீல்ட், நம்பர் ஃபீல்ட்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஃபீல்டுக்கு வந்து நம்ம ஏர்லியஸ்ட், ஃபர்தஸ்ட், ரீசெண்ட், அப்கமிங் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு முதல்ல ஒரு டீல் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது க்ளோஸ் ஓன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அதனால ஏர்லியஸ்ட் கொடுக்குறேன். ஸ்பெசிஃபிக் ரெக்கார்டு, அதாவது க்ளோஸ்டு ஓன் பண்ணியிருக்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால ஸ்டேஜ் வந்து க்ளோஸ்டு ஒன்று கொடுக்குறேன். டன் கொடுக்குறேன். இந்த மாதிரி க்ரைட்டீரியா செட் பண்ணியும் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். அடுத்ததாக இன்னொரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா ரீசெண்டாக எந்த டேட்டில் ஒரு டீலை வந்து க்ளோஸ் ஓன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கு மோஸ்ட் ரீசெண்ட் க்ளோசிங் டேட்னு நேம் கொடுக்குறேன். இதுக்கும் கஸ்டம் ரோலப் தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து ரீசெண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரோலப் ஃபீல்டு வந்து க்ளோசிங் டேட் கொடுத்துக்கலாம். க்ரைட்டீரியா வந்துட்டு ஸ்டேஜ் வந்துட்டு க்ளோஸ்டு ஒன் கொடுக்கலாம். டன் கொடுக்குறேன். அடுத்ததாக ஒரு ரோலப் ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா அப்கமிங்காக எந்த க்ளோசிங் டேட்டில் ஒரு டீல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கு
அப்கமிங் க்ளோசிங் டேட்னு கொடுக்குறேன். அப்கமிங் செலக்ட் பண்ணுறேன். இதில் ஃபில்டர் எதுவும் நான் செட் பண்ணலை, ஏன்னா அப்கமிங்காக எந்த டேட்டில் டீல் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. அதனால் நம்ம க்ரைட்டீரியா எதுவும் செட் பண்ணலை. டன் கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். ரோலப் சம்மரி ஃபீல்டு க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி இன் ப்ராக்ரஸ்ன்னு காமிக்கும். ஒன்ஸ் வந்து டன் ஆனோனையும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்ன்ற மாதிரி இந்த இடத்துல பாப்அப் வந்து ஷோ ஆகும். பாருங்கள், இந்த 4 ஃபீல்ட்ஸ்க்கு வேல்யூ வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு. அதனால் கம்ப்ளீட்னு வருது. மாடியூல் போய்க்கலாம், ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், 4 ஃபீல்ட்லேயும் வந்துட்டு வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகிருச்சு. டோட்டல் டீல்ஸ் கவுண்ட் வந்து 12 அப்படின்ற மாதிரியும், ஃபஸ்ட்டு க்ளோசிங் டேட் வந்து ஜூலை 2, 2024 அப்படின்ற மாதிரியும், மோஸ்ட் ரீசன்ட் க்ளோசிங் டேட் வந்துட்டு ஜூலை 30, 2025 அப்படின்ற மாதிரியும், அப்கமிங் க்ளோசிங் டேட் வந்து ஆகஸ்ட் 31, 2025 அப்படின்ற மாதிரியும் காமிக்குது. நம்ம ஒரு சிலத்தை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மொத்தமாகவே இங்கே 12 டீல் தான் இருக்குது. அதனால் 12 காமிச்சிருக்கு. முதல்ல ஜூலை 2, 2024 அன்னைக்கு தான் வந்து ஒரு டீலை வந்து க்ளோஸ் டவுன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு இந்த இடத்துல இப்படி காமிச்சிருக்கு. எல்லா டேட்டாவே இந்த மாதிரி தான் அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக காமிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரோலப் சம்மரி ஃபீல்டு வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோவில் பயன்படுத்தி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரிகர்லாம் பண்ணிக்க முடியும், ஆக்ஷன்ஸ் எல்லாம். அது எப்படின்னா, எடுத்துக்காட்டாக வந்துட்டு ஓவர் டியூ டீல்ஸை வந்து நம்ம ஒரு ரோலப் சம்மரி ஃபீல்டாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனிக்கு அகென்ஸ்டாக 3 ஓவர் டீல்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிமைண்டர் இது மாதிரிலாம் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ரோலப் சம்மரி ஃபீல்டு வந்துட்டு என்டர்பிரைஸ் எடிஷனில் அதிகபட்சமாக 10 ஃபீல்ட் பெர் மாடியூலுக்கும், அல்டிமேட் எடிஷனில் வந்துட்டு 15 ஃபீல்ட் பெர் மாடியூலுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஜோகோ சிஆர்எம்மில் உள்ள ரோலப் சம்மரி ஃபீல்டு பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.